ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பினில் நிறைந்த ஆன்மாக்களே, ஒளி நிறைந்த ஆன்மாவினை உடைய மனிதர்களே, ஒளி என்பது எங்கும் நிறைந்திருந்தாலும் அகமாகிய உள்ளத்தில் நிறைகின்ற ஒளி ஒன்றே சிவ ஒளியாகும். ஒருவர் தான் கொண்டுள்ள ஆன்ம ஒளியினை முழுமையாய் உணர்ந்தால் மாத்திரமே உலகின் பல்வேறு உயிர்களின் இயக்கத்தினையும் உணர இயலும். இறைவன் எவ்விதம் இருப்பார், எவ்விதம் இயங்குவார் என்பதனை அறிந்து உணர்ந்து இறைவனாகவே உருக்கொண்டால் மாத்திரமே மானுடம் கடக்க இயலும். ஒரு விலங்கினம் என்பது எப்போது மனிதனின் தன்மையினை உணர்கின்றதோ அப்பொழுது மாத்திரமே மானுடனாய் பிறக்க இயலும். அதனை போன்றே மனிதன் இறை தன்மையினை உணர்ந்தால் மாத்திரமே இறைவனாய் மலர இயலும். இறைவனாய் மலரும் வரை மனித வாழ்வும் தொடரும். இன்ப துன்பம் நிறைந்த மானுட வாழ்வினை உருமாற்றி நிர்மலமான மனதினை ஏற்று இறை தன்மையினை பெற்றுவிடவே யாம் வழிவகை புரிகின்றோம். சகஸ்ரலிங்கம் எனப்படும் ஆன்ம துகளினை உணர்ந்து ஏற்றவர்களின் உள் மூளை முழுவதும் 1000 விளக்குகள் பொருத்தியது போன்ற பிரகாச நிலை உருவாகும். உணர்ந்தோர் நற்பலன் பெற்றிடுவர். அன்பு மானுடர்களே, கால பைரவராகிய யாம் உரைப்பதன் பொருள் உணரக் கடவது. ஒளி பெருகுகின்றது எனில் அதன் தாத்பரியம் உணர வேண்டும். உருகிய பாதரச ஒளியினை எதற்கும் ஒப்பிடலாகாது, ஒப்பிடவும் இயலாது எனில் உணர்வு நிலைகளில் உணரக் கடவது. ஆன்ம ஒளி என்பது ரசமாய் உருமாறி சிரசினை அடைவதற்கே சிவலிங்க வழிபாடுகள் ஏற்கப்படுகின்றன. தனது 108 சிவத்துளிகளான ஆன்ம துகள்களை உருக்கிய ஒளியாய் உருமாற்றி லிங்க ரூபத்தில் பிரதிஷ்டை புரிந்த அகத்திய ரிஷிகள் உலகின் அனைத்து உயிர்களையும் இணைத்து பிணைக்கும் பெரும் செயல் ஆற்றுகின்றார். அவரது ஆன்ம ஒளி நிறைந்த சிவலிங்க ரூபங்கள் மானுடர்களை தனித்தும் கூட்டாகவும் இணைக்கும் ஆற்றல் பெற்றது. பற்பல சக்தி மண்டலங்களுக்கு ஒளியூட்டும் அபூர்வ சக்தி நிறைந்தது. எவரெல்லாம் சிவலிங்க ரூபத்தினை இருத்தி 48 தினங்களும் வழிபடுகின்றனரோ அவர்கள் அனைவரும் அகத்தியரின் ஆன்ம துளியான லிங்க ரூபத்தினை ஏற்கும் பாக்கியம் பெற்றிடுவர். தொடர்ந்து பூஜிக்கும் அன்பு ஆன்மாக்கள் 29வது சிவத்துளியினையும் உருகி வரவேற்க வேண்டும். ஸ்ரீ காமேஸ்வரன் எனும் சிவத்துளியானது உருகிய ஒளியாய் உட்புகும். சகஸ்ர ஆன்ம ஒளி நிறைந்த உள் மூளையினை ஆட்கொள்ள கலி புருஷன் ஆட்படுவான் எனும் காரணத்தினால் ஸ்ரீ காமேஸ்வர ஒளியானது உட்புகுந்து பற்றற்ற நிலையினை உருவாக்கி ஆன்மாவினை தூய்மையாய் நிலைநிறுத்திட உதவிடும். 28 சிவத்துளிகளையும் உருகிய ஒளியாய் உள்ளேற்ற அன்பு ஆன்மாக்களே, அதனை காத்து ரட்சிக்கவே ஸ்ரீ காமேஸ்வரன் அவதரிக்கின்றார் என்றே உணருங்கள். உருவாகும் மாய நிலைகளை அழித்து இறைவன் மீது தீராத பக்தியை ஏற்றுவிட காமேஸ்வரர் உதவிடுவார். அன்பாய் மலர்ந்து ஆற்றலாய் இயங்கி வரமாய் உயர்ந்து வாழ்வாய் நிலைக்க பூரண ஆசிகள்.